இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்கள், சிறப்பான கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். என்னுடைய தினமும் கொடுக்கின்ற விவிலிய விளக்கத்தை அல்லது சிந்தனையை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். பிறக்கின்ற கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுகிறேன். இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி முதல் அதிகாரம் 1-25 வரை தலைமுறை பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆபிரகாம் முதல் இயேசு கிறிஸ்து பிறக்கின்ற நிகழ்ச்சி வரையிலும், யாக்கோபின் மகன் யோசேப்பு வரையிலும், யோசேப்பு வளர்ப்பு தந்தையாக கடவுளால் நியமிக்கப்படுகிறார். இந்த நிகழ்விலே நாம் சிந்திக்க வேண்டியது என்ன? நம்மளை ஒரு காக்கா தூக்கிட்டு வந்து போடலை, நம்ம குப்பையிலிருந்து பொறுக்கி எடுத்தப்பட்டவர்கள் அல்ல. கடவுள் நமக்கென்று முன்னோர்களை கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தின் தந்தையாக இருந்த ஆபிரகாம், அவரிலிருந்து நம்முடைய வரலாறு பிறக்கிறது. விசுவாசத்தின் தந்தை, கடவுளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய ஊழியராக இஸ்ரேல் மக்களுக்கு அரசராக வந்த தாவீது மனம் திரும்பி வாழ்ந்தவர். அவரிலிருந்து நம்முடைய வரலாறு தொடர்கிறது. பாபிலோனியாவிலே அடிமை தலையில் இருந்தார்கள். அடிமை தலையிலிருந்து விடுவிக்கப்பட்ட மக்களாக நம்முடைய முன்னோர் இஸ்ரேல் மக்கள் இருந்தார்கள். ஆபிரகாமிலிருந்து தாவீது வரை 14 தலைமுறைகள், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் 14, பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் 14 கொடுப்பதனுடைய காரணம் என்ன? நாம் ஒரு பெரிய தலைமுறை முன்னோர்களிடமிருந்து வருகிறோம். கடவுளுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள், கடவுளுக்கு மனம் திரும்பி வாழ்ந்தவர்கள், அடிமைகளாக வாழ்ந்தவர்களை ஆண்டவர் விடுவித்தார். நாம் விடுவிக்கப்பட்ட இஸ்ரேல் மக்களிடமிருந்து வருகிறவர்கள். கடவுள் திருமுழுக்கு வழியாக நம்மை இயேசுவின் வழியாக கடவுள் மீது நம்பிக்கை கொள்ள செய்தவர்கள். அப்படிப்பட்ட முன்னோட்டத்தை நாம் கொண்டிருக்கிறோம், வரலாற்றை நாம் கொண்டிருக்கிறோம். அப்போ அவங்க மாதிரி நம்ம விசுவாசமாக இருக்கணும். அவங்க மாதிரி நம்ம அடிமை தலையிலிருந்து வெளியே வரணும். அவர்களை போல நாம் மனம் திரும்ப வேண்டும். இவைகளெல்லாம் நாம் மனதில் கொள்வதற்கு இந்த பட்டியல், மூதாதையர் பட்டியல் நமக்கு ஒரு நல்ல சிந்தனையை கொடுக்கின்ற ஆதாரம். அன்பானவர்களே, இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். இந்த கிறிஸ்து நமக்கு உணர்த்த வேண்டிய ஒன்று, நம்மோடு கடவுள் இருக்கிறார். ஏழையாய் இருக்கலாம், பணக்காரனாய் இருக்கலாம், நம்மோடு கடவுள் இருக்கிறார். பாவியாக இருந்தால் பாவியாகிய நம்மை மீட்பதற்காக கடவுள் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். மனம் தளரக்கூடாது. கிறிஸ்துவனுடைய பெயரை உச்சரித்தாலேயே நமக்கு ஒரு பவர் வருகிறது. பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட ஒரு பவர் வருகிறது. வறுமை, கடன் தொல்லைகளினால் தளர்ந்து போன இதயத்திலிருந்து உற்சாகப்பட்டு நாம் மன திடத்தோடு வாழ்வதற்கு ஒரு பவர் வருகிறது. கிறிஸ்மஸ் என்றாலே நமக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கின்ற ஒரு விழா. நமக்கு எல்லா நாளும் விழாதான். காரணம் என்ன? நாம் தனியாக இல்லை, கடவுள் நம்மோடு இருக்கிறார். பெற்றெடுத்த தாய் மரியா நமக்கு கிறிஸ்துவை வழங்குகிறார். முன்னிட்டியில் கிடத்தப்பட்டு குழந்தை இருந்தது. அன்பானவர்களே, கிறிஸ்மஸ் விழா நமக்கு கொடுக்க வேண்டிய மகிழ்ச்சியில் இருந்து நாம் தளர்ந்து போகக்கூடாது. கிறிஸ்மஸ் விழா நமக்கு கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற உண்மையை உரைக்கிறது என்ற நினைவிலிருந்து நாம் பின்வாங்கிவிடக்கூடாது. கிறிஸ்மஸ் விழா நமக்கு ஒரு நல்ல முன்னோர்கள் இருந்தார்கள். அடிமை தலையிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள், பாவம் செய்து அதிலிருந்து திருந்தியவர்கள், புறவினத்தாராக இருந்து கடவுளால் அழைக்கப்பட்ட வார்த்தைக்கு, அந்த அழைப்புக்கு செவிமடுத்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். அதை நாம் மறக்க கூடாது.
எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நீர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து, இந்த கிறிஸ்மஸ் விழா கொடுக்கின்ற மகிழ்ச்சி, பிறக்க போகின்ற புத்தாண்டு முழுவதும் அவர்களில் நிலைத்திருக்க, அந்த குடும்பத்தில் நிலைத்திருக்க நீர் தயவுடன் அருள் கூர்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.